அஜித் அவர்கள் தொடர்ந்து ஒரு காலகட்டங்களில் தோல்வி படங்களா வந்துட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா அவரோட படங்களுக்கான கதைகளையும் சம்பளங்களையும் பேசினது ஷாலினி அவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்லாம் கோலிவுட்ல இருந்தது. இப்போ ஒரு ஹீரோவோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த கதை கேட்கிற இது மாதிரியான விஷயங்கள் அவங்க குடும்பத்துக்கு போகும்போது எது மாதிரி இங்க தோல்விகள் மாறுது? ஷாலினி ஒருபோதும் அதை கேட்டு அஜித்துக்காக கதை கேட்டது கிடையாது, அவருக்காக சம்பளம் பேசினது கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க இப்போ அவர் கணவர் மீது ஒரு மிகப்பெரிய அன்பையும் பாசத்தையும் அவங்க வச்சிருக்காங்க. இவரும் அதே மாதிரி தான் வச்சிருக்காரு. முன்னெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி அரவணைச்சு கூட்டு வருவார். அவர் இருந்ததே கிடையாது. அவங்கள அவ்வளவு பாதுகாப்பா கூட்டு வருவாரு, பாதுகாப்பா கூட்டு போவாரு. பிள்ளைகள் ஸ்கூல்ல போய் அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்ல ஒரு கூட்டமா நிற்பார். இப்ப அஜித் மாதிரியான அப்படி ஒரு பவர்ஃபுல் ஒரு ஹீரோ ஒரு ஸ்கூலுக்கு போனாலே அந்த ஸ்கூலே ஒரு செலிப்ரேஷன் மூடுக்கு வந்துருவாங்க. அப்படி இருந்தும் நான் ஒரு அப்பாவா ஒரு ஓரமா நின்று என் பிள்ளையோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கறேன்னு நிக்கிறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப பிரைட்டான ஒரு விஷயம். அவரு லைஃப்ல அவங்க எந்த வகையிலும் பிரச்சனையா இல்லை. இப்ப நீங்க சொன்ன படங்கள்லாம் ஓடாம போனதுக்கு அஜித் தான் காரணம். அவர் கதையை இப்பதான் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறார்.